காசு கொடுத்துறேன். சிம்ரன் வந்துட்டாங்க பாரு. அம்மா என்னாச்சு மாமா? என்னத்த சொல்றது, அவகிட்டே கேளு. அண்ணி, நீங்க போன்ல சொன்னதை கேட்டதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். வித்யாவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. நிம்மதியா? அந்த வேலை தான் வேணும்னு இவ பிடிவாதமா இருக்கிற வரைக்கும் அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அம்மா, இப்பவும் நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. அவங்கள உன்னை ஸ்டேஷனுக்கு இழுத்தாங்க. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம நீ ஸ்டேஷனுக்கு போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. அதனால வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனையும். அவங்க கிட்ட வம்பு வேணான்னு நானும் சொன்னேன்ல வித்யா, அப்புறம் எதுக்கு இந்த வேலையை செஞ்ச? அப்பா, போலீஸ் மூலமா நான் மூவ் பண்ணதுனாலதான் அவங்க பேசி பார்க்கலான்னு இறங்கி வந்திருக்காங்க. இல்லனா அவங்க சும்மா நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. நியாயமா பார்த்தா நான் பண்ண விஷயத்துக்காக நீங்க எல்லாம் சந்தோஷப்படணும். ஆனா நீங்க எல்லாருமே என்ன குறை சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன ரஞ்சிதா கிட்ட இருந்து போன் வருது? அவங்க காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்கன்னு நீ நினைக்கிறியா வித்யா? வந்துதான் மாமா ஆகணும். அப்படி வரலனா போலீஸ் அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து ஜெயில போட்டுருவாங்க. அவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அந்த வேலையே வேணான்னு அலறடிச்சு ஓடி போயிடுவாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்லலையே. ரெண்டு பக்கமும் ஆக்ஷன் எடுப்பேன்னு தானே சொன்னாரு. மா, போலீஸ் ஒன் சைடா இருக்காங்கன்னு அவங்க சந்தேகப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் பொதுவா பேசுனாங்க. ஆனா புருஷனோட வேலை பொண்டாட்டிக்கு தான் போய் சேரும்னு அவர் சொன்னதை நீ கவனிக்கலையா? அவர் மறைமுகமா எனக்கு தாமா சப்போர்ட் பண்றாரு. வித்யா, நமக்கு யார் சப்போர்ட்டும் வேணாம், அந்த வேலையும் வேண்டாம். அந்த வேலையை விட்டு தொலை, அப்பதான் நமக்கு எந்த கஷ்டமும் வராது. வித்யா, இது வரைக்கும் உன் வேலை விஷயத்துல நான் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் சொல்றத நீ ஏத்துக்கிறது தான் பெட்டர்னு தோணுது. சூப்பர்ரா. என் பிரச்சனை முடிஞ்சாதானே ஊர் ரூட்டு கிளியர் ஆகும். நீ இவ்ளோ சுயநலமா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வித்யா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் எனக்காக சொல்லல, நீ அந்த வேலைக்காக அடிக்கடி ஸ்டேஷன் போயிட்டு வருது என்னால பார்க்க முடியலன்னு சொல்றேன். நாங்க எல்லாருமே நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். டேய், நான் பட்ட கஷ்டம் எல்லாம் முடியற காலம் வந்துருச்சு. எல்லாம் எனக்கு ஃபேவரா நடக்கும் போது நான் ஏன் பின் வாங்கணும்? வெளியில அவங்க தைரியமா காட்டிக்கிட்டாலும் போலீஸ் கூப்பிட்டு பேசினதுல அவங்க கண்டிப்பா பயந்துருப்பாங்க. இதோட ஒதுங்கிடலான்னு அவங்க கண்டிப்பா முடிவு பண்ணிருப்பாங்க. எனக்கு அந்த வேலை கண்டிப்பா கிடைக்கதான் போகுது. அந்த சந்தோஷத்தை நான் இப்பவே கொண்டாட போறேன். வித்யா, வேதா விடு, அவ இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம். என்ன மாமா, ரொம்ப நாளா ஓடாத டிவியை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? டேய், ஓட வைக்கிறதா என் வேலைய. சீதா, நான் வேணா காய் கட் பண்ணி தருவாமா? இல்ல நீ, நான் பாத்துக்கிறேன். அத்தை, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என் கையால நானே செஞ்சேன். அம்மா, இந்தாங்க கேசரி எடுத்துக்கோங்க. எதுக்கு? ஸ்டேஷன்ல உன்னை உட்கார வச்சதுக்காக எனக்கு ஸ்வீட் தரியா? அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. அதையே இப்ப பேசிட்டு இருக்கீங்க. இந்தாங்க புடிங்க, வாங்கிக்கோங்கம்மா. நீங்க வேணா பாருங்கம்மா, நான் கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக போறேன். அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ் ட்ரீட். இந்தாங்க இந்தாங்க மாமா. மாமா, இது வெறும் சாம்பிள் தான். அந்த வேலை மட்டும் என் கைக்கு வரட்டும். பெரிய ஹோட்டல்ல நான் பெரிய ட்ரீட்டா வைக்கிறேன். ட்ரீட்டெல்லாம் ஒண்ணு வேணாமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்தடா. நீ நினைச்சது நடந்தா போதும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா, ஒரு பிரச்சனையும் வராது. ம். அம்மா, என்னம்மா அங்கேயே நின்னுட்ட? உள்ள வாமா. ம்.
கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு என்னம்மா அவசரம்? பொறுமையா கொடுக்க வேண்டியதானே? இல்ல ஆபீஸ் கிளம்புனேன், அப்படியே கொடுத்துட்டு போலான்னு. சரிம்மா, உட்காரு. ஸ்வீட் சாப்பிடு. ஆஹா. வித்யா, ரஞ்சிதா வந்திருக்கா, அவளுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஐயோ அம்மா, இருக்கட்டும்மா, நான் கிளம்புறேன். இந்தாங்க. 5 நிமிஷம் தான் ஆகப்போகுது, உட்காரு. உட்காருமா. உட்காரு. மா, சீக்கிரம் இந்த ஸ்வீட் எடுத்துட்டு வாயேன். மா, ஆ, ஸ்வீட் கொஞ்சமா தான் பண்ண, எனக்கு மட்டும் தான் இருக்கு. வித்யா, வாடகைக்கு வந்தவங்க எல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டு வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய், இல்ல வேண்டாம்மா. ரஞ்சிதா, நீ ஏமா அதுக்குள்ள கிளம்புற? இந்த ஸ்வீட் நான் இன்னும் சாப்பிடவே இல்ல. இந்தா, நீ சாப்பிடு. இல்லம்மா, பரவாயில்ல. நான் சொல்றேன்ல, இந்தா நீ சாப்பிடு. அம்மா, அவதான் வேணாங்கிறால, விடுங்களேன். நான் உங்களுக்கு தானே கொடுத்தேன், நீங்க மட்டும் சாப்பிடுங்க. ஏய், இவ வேற. எனக்கு இவ்வளவு ஸ்வீட் எல்லாம் சாப்பிட வேண்டாம், எனக்கு கொஞ்சம் போதும். இந்தம்மா. நான் இவ்வளவு ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேமா, எனக்கு சுகர் இருக்குல்ல, எனக்கு கொஞ்சமா போதும். ம், அண்ணி ஒரு நிமிஷம். எனக்கும் அதிகமா தான் இருக்கு, நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். அத்தை, நீங்க சாப்பிடுவீங்கன்னு தானே ஆசையா கொடுத்தேன், நீங்களே ஏன் இப்படி பண்றீங்க? வித்யா, வீட்டுக்கு வந்தவங்களை விட்டுட்டு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நீ வேற கொஞ்சமா தான் செஞ்சிருக்கன்னு சொல்ற, அதான் இருக்கிறத நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். ரஞ்சிதா, நீ சாப்பிடு. இந்தாம்மா. என்னம்மா, எங்களுக்கா சாப்பிட மாட்டியா? ம். ம், சாப்பிடு. வித்யா, நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை தான் முதல்ல கவனிக்கணும். எங்க என்ன விஷயங்க? எதுக்கு சொல்லாம ஆபீஸ்ல வரீங்க? வரேன்னு சொல்லதான் ஃபோன் பண்ண. நீங்க 2 பேரும் போனே எடுக்கலையே. காலையில ரஞ்சிதா பேசினதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்க அம்மா உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நீங்க 2 பேரும் ஸ்வீட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க 2 பேரும் போன் எடுக்கலன்னு உடனே எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. என்னடி, கண்டிப்பா வீட்ல அருண் பேசிடுவாருன்னு நம்பிக்கையா சொன்ன. இன்னும் அவருக்கு நல்ல நாள் கிடைக்கலையா? அக்கா, கோவப்படாதக்கா. இவர் அம்மா கிட்ட பேச போன நேரத்துல இவர் அக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு. அவங்கள போய் பாக்குறத விட்டுட்டு எங்க விஷயத்த பத்தி எப்படிக்கா பேச முடியும்? எனக்கு புரியலடி. அன்னைக்கு கோயில்ல அந்த அம்மா வந்து கெடுத்தாங்க, இன்னைக்கு உன் நாத்தனாரால கெட்டு போச்சு. அது எப்படி அருண் பேச போகும்போது மட்டும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா பிரச்சனையும் வருது? அதான்க்கா, எங்களுக்கும் ஒன்னும் தெரியல. எங்களை மீறி எல்லாம் நடக்கிறப்போ நாங்க என்னக்கா பண்ண முடியும்? நாங்க இப்போதைக்கு ஒண்ணு சேர வேண்டான்னு சாமியே முடிவெடுத்துச்சு போல இருக்கு. சாமியோட முடிவை கூட நாம நினைச்சா மாத்தலாம், ஆனா நாம அதுக்கு மனசு வைக்கணும். சரி, உன் நாத்தனாரோட பிரச்சனை என்னாச்சு? ஸ்டேஷன்ல இருந்து ஆபீசர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி செஞ்சுட்டாராம். விஷயம் தெரிஞ்சதும் அவங்கள விட்டுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்கல்ல, அப்ப இத பத்தி பேசிருக்கலாம்ல. அக்கா, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாலும் அந்த பிரச்சனையோட டென்ஷன் இன்னும் முழுசா போயிருக்காதுல்லக்கா. அந்த சூழ்நிலையில நாங்க பேசுறது சரியா வராதுல்லக்கா.
இப்படியே காரணம் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியாது. அக்கா, எது எப்போ நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். நம்ம அவசரப்படுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. நீ வந்த விஷயம் என்ன அத சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. இந்தாங்க. எதுக்குக்கா இது? தலை தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக உங்க மாமா கொடுத்தாரு. நீங்களே போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இல்ல நான் வரணும்னாலும் வரேன். எங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தீபாவளிக்கு எங்க வீட்டை நாங்க ட்ரெஸ் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது ரஞ்சிதாவுக்கும் சேர்த்தே எடுத்துறேன். உங்க வீட்டுல ட்ரெஸ் எடுக்கிறது வேறங்க. ஆனா இது தலை தீபாவளிக்காக பொண்ணு வீட்டு சார்பா செய்ய வேண்டிய சம்பிரதாயம். இத வேணான்னு சொல்லக்கூடாது. நீங்க புருஷன் பொண்டாட்டின்னு உங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியும்ல. எங்க சார்புல நாங்க முறையா செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். எங்க அவசியமே இல்லைங்க. நாங்க தான் இன்னும் வாழவே அருண், ஒரு ஆரம்பிக்கல. நிமிஷம். தல தீபாவளிக்காக அக்காவும் மாமாவும் நமக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த விஷயத்துல நாம ஏன் வாக்குவாதம் பண்ணணும்? இந்த பணத்தை வாங்கிக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? இவங்க சந்தோஷத்துக்காக இதை வாங்கிக்கலாமே. நீ குடுக்கா. ஏய், காயம் எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. அப்புறம் மாமா இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொன்னாரு. தீபாவளிக்கு முத நாள் காலையிலேயே நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துருவீங்களாம். 2 நாளாவது எங்க வீட்டுல தங்கணும்னு சொன்னாரு. என் நிலைமையை தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க. ஏற்கனவே எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டே இருக்கு. சொல்ல போனா உங்க வீட்டுக்கு வரத பத்தி நாங்க இன்னும் யோசிக்க கூட இல்ல. முதல்ல வரேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப எங்க மாத்தி பேசுறீங்க? என் நிலைமை அப்படி. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? சரிங்க, நீங்க வரவே வேண்டாம். Dress நகைன்னு உங்களுக்கு சேர வேண்டிய சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் அவரும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். எல்லாரும் ஒன்னா தீபாவளி கொண்டாடலாம். இந்த ஒரு விஷயத்த சொல்லியே நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் பாக்குறீங்களா? இது வரைக்கும் நான் பெருசா எதையுமே சாதிக்கலையா அருண்? உங்க அம்மா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, உங்க வீட்ல வந்து உண்மையை சொல்லணும்னு தான் நான் அப்பத்துல இருந்து துடிக்கிறேன். ஆனா இந்த நிமிஷம் வர நான் அதை செய்யலல்ல. உங்க சூழ்நிலை புரிஞ்சுதானே நான் அமைதியா இருக்கேன். ஆனா இவ மாமா அப்படி இருக்க மாட்டாரே. எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தல தீபாவளிய பெருசா கொண்டாடணும்னு அவரு நிறைய பிளான் போட்டு வச்சிருக்காரு. அவர் ஆசை ஆசையா ஒவ்வொரு விஷயமா செய்யறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுங்களா? இவ்ளோ எதிர்பார்ப்போட இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட நீங்க வரலன்னு சொன்னா அவர் அதை ஏத்துக்கவே மாட்டாருங்க. அவர் வருத்தப்படுறதோட விட்டுட்டா பரவாயில்ல. கோவப்பட்டு இங்க கிளம்பி வந்துட்டா என்னங்க பண்ணுவீங்க? எங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க. எங்க அம்மா கிட்ட என்னால எந்த காரணமும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது உங்க பிரச்சனை அருண். தாலி கட்டினதே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தலை தீபாவளிக்கு போய் சொல்லிட்டு வர்றது பெரிய விஷயமோ? நீங்க வீட்ல என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா தீபாவளிக்கு முத நாள் நீங்க 2 பேரும் எங்க வீட்ல இருக்கணும். இல்லனா தீபாவளி அன்னைக்கு நாங்க உங்க வீட்ல இருப்போம். எங்க எங்க மாப்ள 10 பாக்கெட் போட்டுக்கோ. அம்மா, ஓகே மாமா. ஏமா எங்களை இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிற? தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் வேண்டாமா? அம்மா, பலகாரத்துக்கும் மிளகாய்க்கும் என்னமா சம்பந்தம்? வீட்ல மசாலா அரைக்க வேணாமாடி, அதுக்காக தான் காய வைக்க சொல்றேன். தலை தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக உங்க மாமா கொடுத்தாரு. நீங்களே போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டியா? அவ்வளவுதானே மாமா? அவ்வளவுதான். என்னங்க இந்தாங்க. ஏய், இங்க என்ன போடுற? நகைக்கடை சேட்டு எவ்வளவு பாக்கெட் முறுக்கு சொன்னாரு? அக்கா, இந்த எடுத்துக்கோ வித்யா. நகைக்கடை சேட்டு எவ்வளவு முறுக்கு சொன்னாரு? ஒரு 25 பெரிய பாக்கெட் கேட்டாரு. சரிங்க அதே நோட் பண்ணிக்க. அண்ணி மிஸ் பண்ணிடாதப்பா. சரிங்க மாமா. பேலன்ஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் நிக்குதே மாமா. அருண், கேட்டே இருக்கும். கேளு. இது பாரு. அருண் பழைய பாக்கெட் நோட் பண்ணிக்க. காஃபி. நோட் பண்ணிருக்க மாமா. சரி. என்ன ஏதோ ஒரு யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? அது தல தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
என்னடா சொல்ற? தல தீபாவளியா? இல்ல மாமா, அது வந்து ஆபீஸ்ல ஒருத்தருக்கு தலை தீபாவளி. அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான் வாய் தவறி வந்துருச்சு. அந்த சம்பந்தம் முடிஞ்சிருந்தா உனக்கும் இது தலை தீபாவளியே இருந்திருக்கும்பா. கடைசி நேரத்துல நின்னுடுச்சு. வேதா, அந்த வரனை பத்தி திரும்ப பேசாத. அது நடக்காம போனதே நல்லது. ஆமாப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு வேலை கிடைச்சிரும். அருணுக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த வருஷம் கண்டிப்பா உனக்கு தலை தீபாவளி தான். கவலையே படாதீங்க. வித்யா, அந்த டாபிக் விடுறியா? எனக்கு போனஸ் வந்திருக்கு. பர்ச்சேஸ்க்கு எப்ப போலான்னு பிளான் பண்ணுங்க. பெரியவங்க நாங்க 4 பேரும் எப்ப போறதா இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. உங்களுக்கு எப்ப வசதிப்படும்னு நீங்க தான் சொல்லணும். அக்கா, அவசரப்படாத. எனக்கு நிறைய கிளைண்ட்ஸோட மீட்டிங்லாம் இருக்கு. அதனால நான் எப்ப ஃப்ரீன்னு என் ப்ரோக்ராம் டைரி பார்த்து தான் சொல்ல முடியும். மாமா, ஒரு பக்கம் கூட எழுதாத அந்த டைரி பார்த்து தானே? ஏய் சிறுவண்டு, இவன் ஒருத்தன் நேரம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. இந்த பாருங்க, எப்ப போலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கப்பா. அம்மா, எனக்கு ஆபீஸ்ல வேலை டைட்டா இருக்கு. என்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வித்யா, நீ என்னமா சொல்ற? நாளைக்கே கூட போயிட்டு வந்துடலாமா? மா, எனக்கும் நாளைக்கு வீக்லி ஆஃப் தான். எனக்கு ஓகே. எனக்கு பிராக்டிஸ் இருக்கு, நான் வரலமா. அப்போ நாளைக்கே அந்த வேலையை முடிச்சிடலாம். சீதாலட்சுமி, ரஞ்சிதாவுக்கும் புடவை எடுக்கணும். கடையில இருக்கும்போது நீ ஞாபகப்படுத்த என்ன? சரிங்க அண்ணி. ஏமா, எதுக்கு வெறும் புடவையோட நிறுத்திட்ட? 2 சவரன்ல செயின் வாங்கி கொடுக்கலாமே. நீ கிண்டல் பண்றேன்னு புரியுதுடி. பாவம் ரஞ்சிதா, யாரும் இல்லாம இங்க தனியா வந்து தங்கியிருக்கா. அவளை விட்டுட்டு நம்ம மட்டும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. அவளுக்கு தான் அவங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்க எடுத்து கொடுக்கட்டும். இல்ல அவளே எடுத்துக்கிட்டோம். அவ தான் சம்பாதிக்கிறாள, அவளுக்கும் போனஸ் கொடுத்துருப்பாங்க. அத செலவு பண்ணட்டும். அவளுக்காக நம்ம எதுக்கு அனாவசியமா செலவு பண்ணணும்? அக்கா, அம்மா அவளுக்கு எதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனை உனக்கு? அவ நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு தான் வந்திருக்கா, வாழ வரல. அவளுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. வித்யா, அவசியம் இல்லதான். ஆனா அக்கா ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க செஞ்சுட்டு போகட்டும், விட. அதுதான் ஏன்னு கேக்குற மாமா. அவளுக்கு எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. வித்யா, ஆரம்பத்துல இருந்தே நீ ஏன் ரஞ்சிதா மேல இவ்ளோ வெறுப்பா இருக்குன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவ டெனன்ட் மாதிரியே நடந்துக்க மாட்டாத்த. வாடகைக்கு வந்தவ அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருக்கணும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வரா. கோலம் போடுறது, சமைச்சு கொடுக்கறது, உங்க எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. அப்பவே அவளை கண்ட்ரோல் பண்ணாம நீங்களும் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. அததான் அவ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டா. வித்யா, வேதாவும் ரஞ்சிதா அப்படித்தாம்மா பாக்குறா. அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க அவங்க அக்காவை தவிர வேற யாரும் இல்லை. அதனால நம்ம எல்லாரையும் அவ சொந்தம் நினைச்சு அன்பா பழகிட்டு இருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? அவ உண்மையான அன்போட பழகலப்பா. அவளுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. என்ன உள்நோக்கம் இருக்கு? 4 வார்த்தை பாசமா பேசினதுக்கே மாமாவும் அத்தையும் அவளை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. நீங்க இப்ப அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்றீங்க, அப்புறம் நகை வாங்கலான்வீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவ வாடகையே கொடுக்க வேணாம்னு சொல்லுவீங்க. இப்படியே போனா அவ நிரந்தரமா நம்ம வீட்ல செட்டிலே ஆயிடுவா போல இருக்கு. அந்த பிளானோட தான் அவ இதெல்லாம் செய்யறான்னு எனக்கு தோணுது. இல்ல வித்யா, செயற்கையா பழகிறதுக்கும் உண்மையா பழகிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா?
அவ மனசுல எந்த தப்பான எண்ணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலம்மா. எந்த எதிர்பார்ப்போடையும் அவளும் இப்படிலாம் நடந்துக்கல. இல்லம்மா, நான் சொல்றத கேளுங்க. வித்யா, என்னால அவளை தப்பா நினைக்க முடியாது. ஒரு பெரிய தீ விபத்துல இருந்து என்ன அவ காப்பாத்திருக்கா. நன்றி சொன்னதை தாண்டி ஏன் திருப்திக்காக நான் அவளுக்கு இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, அவ உள்ள வராம இருந்திருந்தா நீங்களே அந்த நெருப்பை அணைச்சிருப்பீங்க. உங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணோன்னு அவ அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாமா. நீங்க ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்ட மாதிரியும் அவ தான் உங்களை காப்பாத்தின மாதிரியும் சீன் கிரியேட் போதும், பண்ணி. நிறுத்து வித்யா. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம சும்மா உன் இஷ்டத்துக்கே பேசிட்டு இருக்காத. டேய், நான் உன் அக்காடா. யாரோ ஒருத்திக்காக நீ என்கிட்ட எப்படி பேசுற? இங்க பாரு, நான் யாருக்காகவும் பேசல. அந்த சமயத்துல நானும் அங்கதான் இருந்தேன். அம்மா பயத்துல நிஜமாலுமே மயக்கமாயிட்டாங்க. ரஞ்சிதா மட்டும் அங்க வரலன்னா அம்மா நெருப்பு பார்த்த பயத்துல மயக்கமாயி பெரிய காயமே ஆயிருக்கும். அப்படி நடக்காம தடுத்தது அவங்கதான். அதனாலதான் அம்மா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு துடிக்கிறாங்க. அத பத்தி புரிஞ்சுக்காம நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அருண், நீ அடா இப்படி எல்லாம் பேசுற? இவ்ளோ நாளா நீ அவ விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருந்த. இப்போ நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல. இதெல்லாம் என் மனசுக்கு நல்லதாவே படல. அவளுக்கு இடம் கொடுத்ததுக்காக நீங்க எல்லாரும் ஒரு நாள் நல்லா அனுபவிக்க போறீங்க. அன்னைக்கு நான் ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டேன்னு உங்க எல்லாருக்குமே புரியும். என்னம்மா இவ?